18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நல்லது நடக்கணும் என் கருப்பா என காப்பாத்துன்னு மனசார வேண்டிக்கிட்டே இந்த மூன்றில் ஒரு எண்ணை தொட்டு விட்டாய்தானே. இனி நிச்சயமா உன்னுடைய எண்ணங்களும் வேண்டுதல்களும் நல்லபடியா நடக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத நான் புட்டு புட்டு வைக்க போகிறேன் என் செல்லமே. எப்போதுமே யாருக்கு அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது யாருடையாவது சேர்ந்து ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் சரி, நான் சொன்னதுதான் சரின்னு உன் கருத்தில் பிடிவாதமாக நிக்காத. எதிரில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்டு பேசக்கூடிய ஆளாக இரு. ஏன்னா நீ பேசக்கூடிய கருத்துக்கள் உனக்கு தெரிஞ்சதாக மட்டும்தான் இருக்கும். ஆனா உனக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் பேசக்கூடிய கருத்துக்கள் உனக்கு தெரியாததாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குதானே. அப்படி இருக்கும்போது தெரியாதது தெரிஞ்சுக்கிறதுல தவறு எதுவும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யார் என்ன சொல்றாங்க என்ன கத்து கொடுக்குறாங்கன்றத எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. உண்மையான திறமையான ஆளா இருக்கிற உனக்கு எல்லாமே சாத்தியம்தான். நீ எதை நினைச்சும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உன்னை பெற்றவர்களுக்கும் நீ செய்யக்கூடிய விஷயம் என்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய சிறப்பான செயலாகும். எப்போதுமே உன்னுடைய தகுதியை விட உயர்ந்தவனுடனேயோ அல்லது தாழ்ந்தவனுடையோ நட்பு கொள்ளாத. ஏன்னா அது ரெண்டுமே உனக்கு மகிழ்ச்சியை தர முடியாத விஷயம். அதுக்கு பதிலா உனக்கு சமமான தகுதியும் திறமையும் கொண்டவர்கள் யாரோ அவங்க கூட பேசி பழகு. ஏன்னா உன்னை விட தகுதி அதிகமானவங்க கிட்ட போய் நீ பழகும்போது உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோட அவங்கள இருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டே தான் நீ பேசுவ பழகுவ. அதுவே உன்னை விட தாழ்ந்தவன் ஒருத்தன் யாரா இருக்கான் அவங்க கிட்ட நீ நட்பு வச்சிருந்தா எப்பவுமே நீ உன்னை உயரத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சிறு தலகணத்தோட பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதனால்தான் நீ எப்போதும் உனக்கு சமமான தகுதியும் திறமையும் கொண்ட மனிதர்களோடு நட்பாக அன்பாக பேசி பழகு. அதுதான் நாளைக்கு உன்னை உயர்த்துவதற்கான வழியை காட்டும். அவன் கூட போட்டி போட்டு அவனோட வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னுக்கு வந்துடணும்ன்ற எண்ணத்தையும் உனக்குள் உருவாக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்கள் வீட்டிலையும் பிரச்சனையும் இருக்கும், குற்றம் குறைகளும் இருக்கதான் செய்யும். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தானே. இங்கு வேதனையும் சோதனையும் வலியும் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களும் தினமும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லார் வாழ்க்கையிலும் தினமும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மகிழ்ச்சியும் கஷ்டமும் இன்பமும் துன்பமும் கொண்டு வாழ்வதுதானே மனிதர்களின் இயல்பு. அப்படிதான் இந்த உலகத்துல நான் எல்லாரையும் படிச்சிருக்கேன். உன் வாழ்க்கையிலையும் அப்படி பல கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் உன்னுடைய சில ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏன்னா நீ அடுத்தவங்கிட்ட எப்போ உன்னுடைய ரகசியத்தை சொல்றியோ அப்போதே நீ அவங்க கிட்ட பயந்து பயந்து வாழ ஆரம்பிக்க வேண்டியதாகிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை இன்னொருவர் பாதுகாப்பார் என ஒருபோதும் முடிவுக்கு வந்துவிடாதே என் செல்லமே. உன்னுடைய பகைவனுடைய மகன் உனக்கு தோழனாக இருந்தா நீ அவனையும் சேர்த்துதான் பாதுகாக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் உன் மேலதானே பழி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? எப்போதுமே நீ யார் கூட பழகுறியோ அவர்கள் வாழ்வில் நடக்கும் நன்மை தீமைகளுக்கும் நீதான் பொறுப்பாளியாக இருக்கிறாய். எப்போதும் நல்ல மனிதர்களோடு மட்டுமே பழகு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எப்பவுமே எதை கண்டும் என்னாகும் ஏதாகும்னு பயந்துகிட்டே இருந்தீனா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது என் செல்லமே. அஞ்சி அஞ்சி நடுங்கிக் கொண்டே இருப்பவனால் ஒரு சாதாரண சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. அதுவே நீ தைரியமாக இருந்தீனா எவ்வளவு பெரிய நதியையும் கடலையும் கூட கடந்து போய்விடலாம். இங்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் முக்கியம். அது இருந்தாலே வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அனாவசியமாக சமாளிச்சு வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என் செல்லமே. எப்பவுமே ஒரு பூந்தோட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பூந்தோட்டத்துல இருக்க மலர்களிலிருந்து மனம் வீசிக்கிட்டே இருக்கும். அந்த மனமானது காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம்தான் போய்கிட்டே இருக்கும். அதே போல ஒருவர் நல்ல செயல்களை செய்பவராக இருந்தால் அவருக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் நன்மைகள் வந்து சேரும். நீயும் அப்படி நல்ல செயல்களை நாலாபுறமும் அனுப்பக்கூடிய ஆளாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளையும் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தையும் இந்த கருப்பசாமி நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவா வேலை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே நல்லா வேலை செய்யறாங்க கடுமையா உழைக்கக்கூடிய மனிதனுக்கு கவலைப்படுவதற்கு நேரமே இருக்காது தானே. நீயும் அப்படியா அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்க உறவுகளோடும் நட்புகளோடும் பேசக்கூட நேரமில்லாத அளவுக்கு எதை பத்தியும் கவலைப்பட முடியாத அளவுக்கு உன்னை புத்துணர்ச்சியோடு கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய ஆளாக
கடுமையான உழைப்பையும் முயற்சியையும் செய்யக்கூடிய ஆளாக மாத்த போறேன். இனி நடக்க போற எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் நடக்கும். நீ அதுக்காக தானே என்கிட்ட மனசார வேண்டுன. இதோ உன் வாழ்க்கையில இனி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லது செய்யலாம். ஆனா கெட்டவனுக்கு நீ மதிப்போ மரியாதையோ கொடுத்தினா அது நாளைக்கு உனக்கே தான் பிரச்சனையாக வந்து சேரும். நடக்கக்கூடிய விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர இது எனக்கு வேணாம் அது எனக்கு சரி வராதுன்னு உன் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காமல் எல்லாத்தையும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரிச்சு போக கத்துக்கோ. பயனுள்ள செயலுக்கும் பயனற்ற செயலுக்கும் இரண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில நீ பேசுறது செய்யறது எல்லா விஷயங்களிலும் எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை மட்டும் செய்யு. தேவையற்றதையும் பயனற்றதையும் செய்ய யோசிக்காதே. துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களின் மனசுல கோபம் இருக்காது. அவங்க எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் எப்போதுமே ஏதாவது ஒரு தவறு நடந்தா கோபப்படுறவங்களா இருப்பாங்க. கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு கோபப்படும் மனிதர்களிடம் நீ தைரியமாக பழகலாம். ஏன்னா எப்போதாவது அவங்க கோபப்பட்டு கத்துவாங்களே தவிர அவங்க மனசுல விகல்பமோ தேவையில்லாத எண்ணங்களோ யாரையும் அழிக்கவோ ஏமாத்தக்கூடிய துரோகமோ இருக்காது என் சிலமே. அடுத்தவங்க வாழ்க்கையில ஒரு தவறு நடக்கும் போதே அதுல இருந்து நீ கத்துக்கணுமே தவிர நீயும் அதே தவறை செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா தவறுகளையும் நீயே செஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உனக்கு வயசாகிடும். அதுக்கு பதிலாக உன்னை சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையில தவறு நடக்கும் போதும் பிரச்சனைகள் வரும்போதுமே ஏன் எதுக்காக இப்படி நடந்ததுன்றதை யோசிச்சு அந்த தவறும் தப்பும் குற்றமும் உன் வாழ்க்கையில நிகழாத அளவுக்கு நீ பத்திரமா இருந்துக்கோ. உன் வாழ்வில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விடவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு உன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் அடுத்தவர்களிடம் சொல்லாமல் நீயே சமாளிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணுன்றதுக்காக தானே முயற்சிகளை எல்லாம் செய்கிறாய். நிச்சயமா நான் உன்னை சந்தோஷமா வெற்றி பெற்று வாழ வைப்பேன். எப்போதும் பயந்துகிட்டே வாழ்வதை விட என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பது மேன்மையானதல்லவா? உன் வாழ்க்கையில எதை எப்பொழுது நடத்தணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் தவறா நடக்கும்போது ஏன் இப்படி நடந்தது இதை எப்படி சரி செய்யணுன்றத பத்தி மட்டும் யோசி. அதை விட்டுட்டு ஏன் எதுக்கு எப்படி யாருன்னு இதையே யோசிச்சுக்கிட்டு நடந்து முடிஞ்ச விஷயத்தையே தோண்டி தோண்டி ஆராய்ச்சி செய்ய வேணாம். ஒரு முறை யோசி. ஏன் எதுக்காக இதை எப்படி சரி செய்யணுன்ற சிந்தனை உன் மனசுக்குள்ள வந்துட்டாலே மீண்டும் ஒரு முறை அந்த தவறு நிகழாது தானே. எந்த விஷயமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்கவங்க இடத்துல அவரவர்கள் நிலைமையில் அவரவர்கள் பார்வையில் வச்சுதான் அந்த விஷயத்தை யோசிக்கணுமே தவிர உன் பக்கம் இருந்துகிட்டு அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, நல்லா தானே இருக்காங்க, அப்படித்தானே செஞ்சாங்க, இப்படிதான் செஞ்சாங்கன்னு நீயாகவே ஒரு வாக்குவாதத்தை எடுத்து வைக்காதே. உன்னை போலவே உன் வாழ்க்கையை போலவே எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அவங்கவங்களோட வாழ்க்கையும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வேறு விதமாக இருக்கும்போது அவங்க எதுக்காக ஏன் அந்த தவறை செஞ்சாங்கன்னு தெரியாம நீ யாரையும் குற்றம் சாட்டுவதோ குறை சொல்லவோ வேண்டாம். தைரியமா இரு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த கருப்பசாமி நான் நடத்தி தருவேன்.